Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1089 part 2. ஓபன் பண்ணா சில பல நாட்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க. கடலோட நிலைமை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம். தாறுமாறா பனி பெஞ்சுக்கிட்டு இருக்குது. கடல் கண்ணா பின்னான்னு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. அதுலதான் நம்மளுடைய கப்பல் சிக்கி சின்ன பின்னமாயிட்டு இருக்குது. ஒவ்வொரு டைமுக்கும் தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால கப்பலை ஒழுங்கா ஹேண்டில் கூட பண்ண முடியல. எல்லாம் பாத்தீங்கன்னா சாக போறோம்னு முடிவே பண்ணிட்டாங்க. அப்படி பறந்து திருச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல இன்னொரு காமெடி என்னன்னா, கடலுக்குள்ள இருக்க சி மான்ஸ்டர்ஸையே வெளியில தூக்கி அடிக்குதுன்னா அப்போ கடல் எந்த அளவுக்கு மோசமா இருக்குது. என்னால ஒரு விஷயத்தான் ஏன் நம்ப முடியல. அட ஜோரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் பக்கத்துல அந்த 3 கத்தியையும் அடுக்கி வச்சிருக்கான். கப்பல் கண்ணா பின்னா ஆடிட்டு இருக்குது. எப்படி அந்த கத்தி மட்டும் அசையாம இருக்குது? சரி, சரிஞ்சு விழுந்தா புடிச்சுக்குவான் போல. எல்லாத்துக்குமே பயங்கரமா குளிருது. ஜோரோ பாத்தீங்கன்னா ஓபன் ஷர்ட்ல உட்கார்ந்துட்டு இருப்பான். பேசாம விட வேண்டியதானே. சஞ்சி போய் அவங்கிட்ட வம்பிழுத்து 2 பேத்துக்கு அந்த டைம்ல சண்டை. அந்த டைம் பாத்தீங்கன்னா இடையில ஐஸ் பாக்ஸ் எல்லாம் நிறைய வரும். நல்லவேளை ஜிம்பை கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால கப்பலை சும்மா தாறுமாறா லெப்ட் ரைட்னு திருப்பி சமாளிச்சுட்டு இருப்பான். எவ்வளவு நேரத்துக்கு இப்படி சமாளிக்க முடியும்னு தெரியல. ஆத்து வேற பலமா இருக்குது. என்னென்னலாம் பண்ணி சமாளிக்க முடியுமோ அதெல்லாத்தையும் அடுத்தடுத்து கேப் போடாம வேலை பார்த்து பண்ணுவாங்க. இப்போ ஓரளவுக்கு கப்பல் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டமே, இன்னும் ஐலாண்டுக்கு போய் சேரலன்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கப்புறம் ஐலாண்டு ரொம்ப தூரம் இருக்க வாய்ப்பு இல்ல. கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐலாண்டு எங்கேயும் தெரியல. மேபி இவங்க இப்ப அந்த ஐலாண்டோட கிளைமேட் ரீஜனுக்குள்ள தான் சுத்திட்டு இருக்காங்களோன்னு ஒரு டவுட். டெஃபினட்டா அந்த ஐலாண்டு வின்டர் அதிகமா இருக்க ஐலாண்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ராபின் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காம பாட்டுக்கு புக்கு படிச்சுட்டு இருப்பான். அப்போ சாப்பர் என்ன பண்ணும், அவன் சைஸுக்கு பேசாம உள்ள இருக்கணும். அதை விட்டுட்டு நானும் ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லி நம்ம ஒட்டமா செஞ்சு கொடுத்திருப்பாளே ஹேட், அதை எடுத்து போட்டுக்கிட்டு பயங்கரமா சீன் எல்லாம் போடுவோம். அது கியூட்டா இருக்கும். அதை போட்டு வெளியில கிளம்பிட்டான்னு வைங்க. இங்க கப்பலுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்க லூஃபி தூரத்துல எதையோ பார்த்து ஷாக் ஆகி நமிய கூப்பிட்டு காமிப்பான். அவன் அதுக்கு மேல ஷாக் ஆவான். என்னடானா கடல் தண்ணி ஏதோ பலூன் மாதிரி சுத்திட்டு இருக்குது. நடுவுல ஏதோ லாவா கொந்தளிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் பிக் வார்ம் எடி. சரி, இது ஏன்டா இப்படி ஏர்ல சுத்திட்டு இருக்குதுன்னு கேட்டா, ஹீட்டான தண்ணி இருக்கும்ல, அது எல்லாமே மேல போறதுக்காக முக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம காத்து வேற பயங்கரமா இருக்கு. டெம்பரேச்சர் வேற தாறுமாறா இருந்த உடனே அது இந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு மாறிடுச்சு. அதை பார்க்கும் போதே எவ்வளவு டேஞ்சர்னு தெரியுது. அது கிட்டயே போக வேண்டாம், எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடலாம்னு சொன்ன உடனே ஜிம்பையும் அடிச்சு புடிச்சு கப்பலை கண்ணா பின்னான்னு திருப்பிட்டு இருப்பான். அப்போ லூஃபி பாக்குறப்போ அந்த தண்ணிக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரியும். நமி சுத்தமா நம்பவே இல்ல, அது எப்படி அந்த தண்ணிக்குள்ள போய் மாட்டுவாங்கன்னு. ஆனா ஒரு பொண்ணு உள்ளுக்குள்ள இருந்து கத்திட்டு இருப்பான். அந்த சத்தம் நம்ம சஞ்சிக்கு கேட்டுரும். டெஃபினட்டா உள்ள ஒரு லேடி மாட்டிக்கிட்டு இருக்கா. அவளை எப்படியாச்சும் நம்ம காப்பாத்தியே ஆகணுமா. இந்த வாட்டருக்குள்ள ஒருத்தி மாட்டிருக்கானா எப்படி என்னன்னு சொல்லி ஒரே பீதி. உசோப்பெல்லாம் பார்த்துட்டு சரி மாட்டிருக்கானே வச்சுக்குவோம், நம்மளால என்ன பண்ண முடியும், வேடிக்கை தானே பார்க்க முடியும். இல்ல நான் அதை வெட்டிடுறேன்னு ஜோரோ கத்தியோட கிளம்புவான். அவன் போகும்போதே சஞ்சி குறுக்க வந்து, மகனே ஒழுங்கா அந்த பாலை மட்டும் வெட்டு, அந்த பொண்ணு மேல ஏதாச்சும் சின்ன ஸ்கிராச் ஆச்சு அதுக்கப்புறம் உன்னைய படுக்க போட்டு உன் மண்டையில தான் சப்பாத்தியை உருட்டு வேணவன அவன் காண்டாயிருவான். பழக்கம் போல போடுற ஒரு சின்ன சண்டை தான். சரி, இப்போ ஜோரோ ஒன் ஸ்வாட் ஸ்டைல்ல அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டான். நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்ல தான் இருப்பாங்க. ஏன்னா அது பெரிய வாட்டர் பால், அதை எப்படி இவன் வெட்டுவான்னு. பையன் இந்த டைம் யூஸ் பண்ண போறது என்மா ஸ்வாடு பேர்டு டான்ஸ்னு சொல்லி ஒரே வெட்டு அந்த பாலே 2ஆ பிரிஞ்சிரும். எல்லாம் மிரண்டுருவாங்க, நிஜமாவே வெட்டிட்டாயான்னு. அந்த டைம் தான் சாப்பரோட என்ட்ரி. என்னடா சத்தம், என்ன சத்தம், சாப்பர் மேன் வந்துட்டேன்டா, இனிமேட்டு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, சும்மா தட்டி தட்டி தூக்கிடுவேன்லப்பா. அவ்வளவுதான், காத்துக்கு அலையாக்க அவனை தூக்கிருச்சு. அட கிறுக்கு பையிலே, உன் சைஸுக்கெல்லாம் இங்க வரலாமா, யோ எவனாச்சும் காப்பாத்தீங்கன்னு கதறிட்டு இருப்பான். லூஃபி எப்படியா கஷ்டப்பட்டு அவன் காலை பிடிச்சிருவான்னு வைங்க. அப்ப இவன் என்ன பண்ணிருக்கணும், கப்பலை இறுக்கி பிடிச்சிருக்கணும். அதை பண்ணாம விட்டதுனால அலையாக்க அவனையும் தூக்கிருச்சு. 2 பேரும் இப்ப காத்துல பறந்துகிட்டு இருக்காங்க. ராபின் வந்து பார்த்துட்டு என்ன நடக்குது, நம்ம வரதுக்குள்ள என்னென்னமோ பஞ்சாயத்து ஆயிடுச்சு போலன்னு அவ ஒரு சைடு பதறிட்டு இருக்கா. அப்பதான் அந்த வாட்டர் பால்குள்ள மாட்டிட்டு இருந்த அந்த பொண்ணு திருச்சு வெளியில வருவா. வந்தவ கதர்னு கதறுவா. ஆக்சுவலா இது வேற யாரும் இல்ல, அந்த ஜுவல்லரி பாணின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை சேர்ந்த ஒரு பொண்ணு இருந்தால அவதான். இங்க எப்படி வந்து மாட்டினான்னு தெரியல, ஆனா மாட்டிட்டா. லூஃபி அவ கத்திக்கிட்டு இருந்ததை பார்த்தோன்னே அவனோட இன்னொரு கையை யூஸ் பண்ணி அலேக்க அவளை பிடிச்சுக்குவான். அப்பதான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கும். அப்புறம் சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஆமா இங்க இருந்த மான்ஸ்டர் எங்கன்னு கேப்பா. லூஃபி முழிப்பான், என்ன மான்ஸ்டரை பத்தி இவ பேசுறா, எதையுமே நம்ம பார்க்கலையேன்னு. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் என்னன்னா நல்லவேளை அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகலன்னு. அப்ப அந்த ஜுவல்லரி பாணி, யோ எல்லாம் கீழே பாருங்கயா, கீழே பாருங்கப்பா, இல்லையா அப்படின்ட்டு அப்படியே குனிவாங்க. கடலுக்குள்ள ஏதோ ஒண்ணு மூமெண்ட்ல இருக்கிறது தெரியும். உடனே உசுப்ப அடிச்சு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். ஐயோ ஏதோ ஒண்ணு வருது, ஓடுங்கடான்னு. அந்த செகண்டுங்கும் போது அத்தனை பேருமே அட்டாக் பண்ண ரெடி ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஏதோ பயங்கரமான மான்ஸ்டர் அவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்குதுன்னு. மேல லூஃபி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே மிரண்டுருவான். அப்படியே கட் பண்ணி கீழே காட்டுறாங்க. ஒரு பெரிய சைஸ் மான்ஸ்டர் ஷார்க் ஒண்ணு ஆணு வாய பழந்துட்டு இருக்குது. அதோட வாய்க்குள்ளதான் நம்மளால கப்பலே நிக்குது. நீ இதுக்கப்புறம் இதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்னு தெரியல. இனி இந்த மீனை சம்பவம் பண்ணி லஞ்சுக்கு யூஸ் பண்ண போறாங்களா இல்ல டின்னருக்கு யூஸ் பண்ண போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.